ஹாய். நைட்ல நல்லா தூங்குறீங்களா? ஏன் இப்படி கேட்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா, நமக்கு பக்கத்துல படுத்திருக்கவங்க, இல்ல நம்ம கூடயே படுத்திருக்கவங்க, இவங்களோட குரட்டை சத்தத்தினால நமக்கு தூக்கம் வராது. இன்னொன்னு சொல்லட்டுங்களா? நம்ம விடுற குரட்டையினால அடுத்தவங்களுக்கும் தூக்கம் வராது. இல்லைங்களா? இந்த குரட்டையினால டைவர்ஸ் கூட ஆயிருக்குங்க. என்னால நிம்மதியா இரவுல தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் கூட பண்ணியிருக்காங்க. யாரு? லேடீஸ் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படிப்பட்ட இந்த குரட்டைய சுத்தமா வராம விலக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அத விலக்க முடியல. ஏன் தெரியுங்களா? அது ஒரு மூச்சு திணறல் தாங்க அது. இரவுல படுக்கும்போது நம்ம நிமிர்ந்து படுக்கும்போதோ, இல்ல நமக்கு இந்த தொண்டையில ஒரு சின்ன அடைப்பு மாரி வரும்போது, சுவாசம் முன்ன பின்ன வரதுனால தான் இந்த கொரட்டை வருதுங்க. இன்னொன்னு சளி பிடிக்கிறது, இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா? அவங்களுக்கு, இல்ல மூக்குல சத வளர்ந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி இருக்கிற சில காரணங்களாலயும் கொரட்டை வரும். வயசு ஆக அதிகமான கொரட்டை வரும். இதுக்கு ரொம்ப சின்ன ஒரு மருத்துவம் இருக்குங்க. சின்ன மருத்துவம்னு சொல்றேன். இதுதாங்க பெரிய மருத்துவமே. ஆனா, நம்ம அலோபதிய தான் பெரிய மருத்துவம்னு நெனச்சுக்கிறோம். இல்லைங்களா? இல்லைங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய மூக்கரட்டை கீரை தெரியும் இல்லைங்க? மூக்கரட்டை கீரை தெரியாதவங்களே இருக்க முடியாதுன்னு நெனைக்கிறேன். டவுன்ல இருக்கவங்களுக்கு வேணா தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா, வில்லேஜ் சைடுல இருக்கவங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். இது 3 வகையா இருக்குங்க. இந்த 3 வகையான கீரையில நீங்க எத வேணாலும் எடுத்துக்கங்க. அது ரொம்ப சின்ன சின்ன இலையா தான் இருக்கும். அத எடுத்து நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு அத வந்து ஆஞ்சு இலைய நிழல்ல உலர்த்தணுங்க. நிழல் உலர்த்தலா தான் அத உலர்த்தணும். வெயில்ல வைக்கக்கூடாது. அப்படி உலர்த்திட்டு அத மிக்ஸியில போட்டு அடிச்சுக்கலாங்க. ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மூக்கரட்டை கீரைய 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு 25 கிராம் மிளகு. மிளகையும் தனியா மிக்ஸியில போட்டுட்டு 2யும் சலிச்சு ஒண்ணா கலந்து வச்சுக்கோங்க. இரவுல கலந்து வச்சிருக்கிற இந்த பவுடர 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தேன் அதுல கலந்துக்கோங்க. கலந்துட்டு நல்லா குழைச்சு இரவு படுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சுவைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க படுத்தீங்கன்னா கொரட்டையே வராதுங்க. இது வந்து 48 நாட்கள் தொடர்ந்து செய்யும்போது சரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் அறிஞ்சதுங்க. அதனால சொல்றேன், நீங்க இனி குரட்டை சத்தம் இல்லாம சந்தோஷமா இரவுல தூங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாரி புதிய புதிய தகவல்களா உங்களுக்கு பதிவா கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம்.